அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை முடக்கம். உலக சந்தையில் எண்ணெய் விலை 4% உயர்வு. ஈரான் முன்னாள் உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கில் முகமூடி அணிந்த மர்ம நபர். உக்ரைனுக்கு 50,000 தாக்குதல் ட்ரோன்களை வழங்க ஜெர்மனி நிதியுதவி. அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஈரான் வெளியிட்ட எதிர்மறையான தகவல். அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல். பஹ்ரைனில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாங்காக் மதுக்கூடத்தில் தீ விபத்து. 27 பேர் பலி. சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சி. 13 உலக தலைவர்களுக்கு ஈரான் பகிரங்க அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்திய இந்தியர்கள் 5 பேர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்கா ஈரான் மீண்டும் இராணுவ தாக்குதல்களை அறிவித்ததை தொடர்ந்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக எரிசக்தி விநியோகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதுடன் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று எண்ணெய் விலைகள் 4% மேல் உயர்வடைந்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் எதிர்கால ஒப்பந்தங்கள் 0.325 GMT நிலவரப்படி $3.10 உயர்ந்து $79.11 டாலராக காணப்பட்ட நிலையில் அமெரிக்க வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு $2.95 உயர்ந்து $74.36 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க படைகள் நேற்று ஈரானுக்கு எதிரான மற்றொரு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதன்படி குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் இன்று அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஹோர்மோஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறியிருந்தார். இருப்பினும் அங்கீகரிக்கப்படாத பாதையில் பயணித்த ஒரு கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து நீரிணையை மூடிவிட்டதாக ஈரான் முன்னதாகவே அறிவித்திருந்தது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் போர் தொடங்குவதற்கு முன்பு உலகின் எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் சுமார் 20% இந்த நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்பட்டது. இதன்படி நேற்று 6 கப்பல்கள் இந்த ஹோர்மோஸ் நீரிணையை கடந்தன என்று கேப்லர் நிறுவனத்தின் கப்பல் கண்காணிப்பு தரவுகள் காட்டியுள்ளன. இது கடந்த 5 வாரங்களில் பதிவான மிக குறைந்த எண்ணிக்கையாகும். மேலும் 60 நாட்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நீரிணை மீண்டும் திறந்து போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் கடந்த மாதம் கையெழுத்திடப்பட்ட அமெரிக்க ஈரானிய இடைக்கால ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து அதிகரித்து வரும் சந்தேகத்தை இந்த தாக்குதல்கள் மேலும் எழுப்பியுள்ளன. ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஜூன் மாதத்தில் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் ஒரு நாளைக்கு 4.1 மில்லியன் பீப்பாய்கள் அதிகரித்தது. ஆனால் அது போருக்கு முந்தைய அளவை விட ஒரு நாளைக்கு 9.4 மில்லியன் பீப்பாய்கள் குறைவாக இருந்தது என்று சர்வதேச எரிசக்தி முகமை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் முகமூடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் கலந்து கொண்டது சமூக ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இறுதி அஞ்சலி நிகழ்வின் போது கருப்பு நிற முகக்கவசம் மற்றும் தொப்பி அணிந்திருந்த ஒருவர் முன்வரிசையில் அமர்ந்திருந்த காட்சி வெளியாகியதை தொடர்ந்து அவர் கமேனியின் மகனான மொஸ்தபா கமேனி என பலரும் தங்களது யூகங்களை தெரிவித்திருந்தனர். அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு மொஸ்தபா கமேனி அடுத்த தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடும் என்ற தகவல்கள் பரவிய நிலையில் அவர் பாதுகாப்பு காரணங்களுக்காக முகமூடி அணிந்து வந்ததாகவும் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியானது. எனினும் இந்த சர்ச்சைக்குரிய ஈரானிய ஊடகங்கள் விளக்கம் அளித்துள்ளன. இதன் மூலம் முகமூடி அணிந்திருந்தவர் மொஸ்தபா கமேனியின் மகன் முகமது யாவத் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 அன்று நடத்திய தாக்குதலில் முகமது யாவத் முகத்தில் கடுமையான தீக்காயங்களுக்கு உள்ளானதாக கூறப்படுகின்றது. அதனால் சிகிச்சை பெற்று வரும் அவர் தனது காயங்களை மறைப்பதற்காகவே முகமூடி அணிந்திருந்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவுடனான போர் 4 ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு 50,000 தாக்குதல் ட்ரோன்களை வழங்குவதற்காக ஜெர்மனி நிதியுதவி அளித்து வருவதாக நம்பகமான வட்டாரங்கள் மூலம் தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கத்திய நாடு ஒன்று உக்ரைனுக்காக மேற்கொண்ட மிகப்பெரிய ட்ரோன் கொள்முதல்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் 90 மில்லியன் யூரோக்கள் ஆகும். இதில் பயன்படுத்தப்படும் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்கள் உக்ரைனின் முன்னணி உற்பத்தியாளரான ஸ்கைபால் நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுகின்றன. இந்த ட்ரோன்களின் அமெரிக்காவின் ஆட்ரேரியன் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் மென்பொருள் பொருத்தப்பட்டுள்ளது. இது பறக்கும் இறுதி கட்டத்தில் நகரும் இலக்குகளை தானாகவே துல்லியமாக கண்காணிக்க தாங்கும் திறன் கொண்டது.
ஆர்டேரியன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி லாரன்ஸ் மேஜர் கூறுகையில், இந்த ஒப்பந்தத்தின்படி சில ட்ரோன்கள் ஏற்கனவே உக்ரைன் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. மீதமுள்ளவை இந்த ஆண்டிற்குள் அனுப்பி வைக்கப்படும் என அந்த ஒப்பந்தத்தில் ஜெர்மனியின் பங்களிப்பை ஸ்கைபால் நிறுவனம் உறுதிப்படுத்திய போதிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கூடுதல் விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டது. இதேபோல் ஜெர்மனி மற்றும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகங்களும் இது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. இது மட்டுமன்றி பல்வேறு மேற்கத்திய நாடுகளின் நிதியுதவியுடன் இந்த ஆண்டு உக்ரைனுக்கு மொத்தம் 10 லட்சம் ட்ரோன்களை வழங்க ஆர்டேரியன் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதில் அமெரிக்க பென்டகனின் $50 மில்லியன் ஒப்பந்தமும் அடங்கும். மேலும் பிரித்தானியாவும் இந்த ஆண்டு உக்ரைனுக்கு 1,50,000 ட்ரோன்களை வழங்கவுள்ளதாக கடந்த மாதம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு நெருக்கடி கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் வாஷிங்டன் தனது கடமைகளை தொடர்ந்து மீறும் வரை பாகிஸ்தான் மத்தியஸ்தலத்தில் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழுள்ள தனது கடமைகளை நிறைவேற்றப் போவதில்லை என்று ஈரான் தெரிவித்தது. தெஹ்ரானின் நிலைப்பாடு கடமைக்கு ஈடாக கடமை என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாயி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இது கடமைக்கு ஈடாக கடமை என்ற விஷயம் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகின்றோம். மற்ற தரப்பு அதன் கடமைகளை கடைபிடித்ததால் நாங்களும் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவோம் என்று ஃபஹாயி தனது கருத்துக்களை அரை அரசு தன்ஸ்னீம் செய்தி நிறுவனத்திடம் மேற்கோள் காட்டி தெரிவித்தார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு ஒப்பந்தங்களை மீறியதாக யாரும் குற்றம் சாட்ட முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கள் கடமைகளும் மற்ற தரப்பினரின் கடமைகளும் தெளிவாக உள்ளன. மேலும் அவற்றை ஆவணப்படுத்தவும் முடியும் என்று கூறிய அவர், வாஷிங்டன் பல்வேறு சாக்குப்போக்குகளின் கீழ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பல்வேறு பிரிவுகளை மீறுவதாக குற்றம் சாட்டினார். மற்ற தரப்பினர் தங்கள் கடமைகளை தொடர்ந்து மீறும் வரை ஈரானிய இஸ்லாமிய குடியரசு பதிலுக்கு தான் ஏற்றுக்கொண்ட கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து விலகிக் கொள்ளும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அமெரிக்க இராணுவத்தால் பயன்படுத்தப்படும் யோர்தான் தளத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு தாங்கிகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் மீது தமது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. ஜோர்தானின் இளவரசர் ஹசன் விமானப்படை அணி தளத்தை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்கியுள்ளதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதில் வழங்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பஹ்ரைனில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் ஒலிக்கப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பழிவாங்கும் நடவடிக்கையின் 2ஆம் கட்டமாக பஹ்ரைனின் ஜேகிஷாவில் உள்ள அமெரிக்க தளத்தை தாக்கியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. எனினும் இது அமெரிக்காவின் கடற்படை தலைமையகம் இல்லை என்ற போதிலும் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கும் விமானங்களுக்கும் குறித்த தளம் வசதிகளை வழங்கி வருகின்றது. பாங்காங்கில் உள்ள மதுக்கூடத்தில் திங்கட்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் பலர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்து தலைநகர் வடக்கு பகுதியில் இயங்கும் மதுக்கூடம் ஒன்றில் திங்கட்கிழமை அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 27 பேர் பலியானதாகவும் 53 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களில் 22 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து பிரதமர் அனுதின் சார்ன்விரகுல் விபத்து நடந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழலில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ஈரான் அரசுக்கு சொந்தமான முக்கிய நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் மரணத்திற்கு பழிவாங்க கோரி ஈரானில் தீவிர பிரச்சாரங்கள் நடந்து வரும் வேளையில் இந்த மிரட்டல் வெளியாகியுள்ளது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து வெளியாகும் அதிகாரப்பூர்வ ஜம்சாக்ரி நாளிதழ் தனது இணைய பக்கத்திலும் அச்சுப்பதிப்பிலும் ஒரு அதிரடி செய்தியினையும் தகவல் வரைபடத்தையும் வெளியிட்டுள்ளது. அதில் பழிவாங்கல் மிக விரைவில் வருகின்றது, இது எங்களது தேசத்தின் விருப்பம், இது நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற மிக ஆக்ரோஷமான வாசகம் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த மரணப்பட்டியலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முக்கிய ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் உள்ளிட்ட 13 உலக தலைவர்களின் புகைப்படங்கள் அச்சிடப்பட்டுள்ளது உலக நாடுகளை உலுக்கியுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள மொஸ்தபா கமேனி தனது தந்தையின் இறுதி சடங்கு நிகழ்வுகளுக்கு பிறகு வெளியிட்ட முதல் அதிகாரப்பூர்வ செய்தியில்
இந்த குற்றவாளிகள் யாரும் தங்களது படுக்கையில் நிம்மதியாக உயிரை விட முடியாது, அவர்கள் தங்களது இறுதி நாட்களை கல்லறையில் தான் கழிக்க வேண்டும் என்று ஆளுமையாக குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு காரில் போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக நேபாள போலீசாருக்கு இன்று ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் நேபாளத்தில் பொக்கரா நகரின் பகுவா பகுதியில் உத்தரப்பிரதேச பதிவெண் கொண்ட காரை போலீசார் மறைத்து சோதனை செய்தனர். சோதனையில் காரில் போதைப்பொருள் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து போதைப்பொருளை பறிமுதல் செய்த போலீசார் அதனை கடத்தி வந்த உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பிகஷ்குமார், பர்ஜில் பஸ்வான், அபேகுமார், பிரீத்தம் குமார், அபிஷேக் குமார் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.